50,000 கொடுக்கலாம், 55,000 கொடுக்கலாம், இல்ல குறைச்சு கூட கொடுக்கலாம். 97,000 ரூபாய் கொடுத்துடலாம். ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர் போட்டு வெறும் 20 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னா எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கோம். எங்கேயும் அலைய தேவையில்ல. வந்தா வண்டி எடுத்துட்டு அழகா போயிட்டே இருக்கலாம். நீங்க எந்த மெக்கானிக் வேணா வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த வண்டின்னு கிடையாது, எல்லா வண்டியும் நீங்க மெக்கானிக் 100% வச்சு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்பிஜிலயும் ஓடும், பெட்ரோலையும் ஓடும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 800 எடுக்க வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு பெட்ரோல் ஒன்னா கேஸ்ல ஓடாது, கேஸ்ல ஒன்னா பெட்ரோல், ரெண்டுலயுமே ஓடும். வழக்கமே உங்களுக்கு தெரியும், ராஜகணபதி கார்ஸ்னாவே ஆம்னி, ஆம்னினாவே ராஜகணபதி கார்ஸ். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு, ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. ஏன்னா ரேட்டை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. வண்டி நல்லா இருக்கும். கஸ்டமர் வண்டி தான், நேர்ல வந்து உட்காந்து இது முன்ன பண்ண பேசி எடுத்து கொடுக்கலாம். போய் சர்வீஸ் கூட செக் பண்ண தேவையில்ல, நாமளே எடுத்து வச்சிருக்கோம். ரெக்கார்டும் கொடுத்துடலாங்க. டீ போர்டு வைக்கலுங்க. நிறைய கஸ்டமர் வருவீங்க என்னன்னா ஓன் போர்டு மட்டும் தான் பண்றீங்களான்னு கேட்கறனாலே நாங்க டீ போர்டு மேக்ஸிமம் இப்போ 1-2 எடுக்க ஆரம்பிச்சாச்சு. வண்டியில ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச் கோட் இருக்காது. வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மார்க்கெட்ல கண்டிப்பா நீங்க OLX இதுல போய் 2011 மாடல் எவ்வளவு போகுதுன்னு செக் பண்ணீங்க. டாப் மாடல் SLE கிடையாது, DLXங்க. வணக்கங்க. நம்ம கார் கன்சல்டிங் ஆபீஸ் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸுங்க. இது கரெக்டா பாத்தீங்கன்னா குமராபாளையம் கோட்டமேடு பைபாஸுங்க. அதாவது NHங்க, கோயம்புத்தூர் டு சேலம் NHலயே நம்மளுக்கு வந்து கரெக்டா அமைஞ்சிருக்குங்க. ஏதோ லொகேஷன் யாரோ வேணும்னு வந்தீங்கன்னா குமராபாளையம் கோட்டமேடு பைபாஸ் நீங்க கூகுள் மேப்ல போட்டாவே வந்துருங்க. மேக்ஸிமம் நம்ம ஆபீஸை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா ஆம்னி வேன் எப்பவுமே வந்து நம்மளுக்கு நல்லா ஃபேமஸ். எப்பவுமே 10 வண்டி, 14 வண்டி, 15 வண்டி இருந்துகிட்டே இருக்கும். ஆம்னிக்கு இன்னமும் கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. ஆம்னி இன்னமும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்கறதுன்னா மாருதி குரூப்லயே கொஞ்சம் எனக்கு லோ பட்ஜெட் காட்டுங்க, ஒரு 50,000, 1 லட்சம், 1.5 லட்சத்துல பிலோ 2 lakhs, அதாவது 2 லட்சத்துக்கு உள்ள இருந்தா வண்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கோசரமே பாத்தீங்கன்னா ஒரு வண்டி இல்ல 3 வண்டியா 4 வண்டியா லோ பட்ஜெட் இறக்கிருக்கும். ஆல்ட் எடுத்தீங்கன்னா 3 வண்டி இருக்கும், 800 எடுத்தீங்கன்னா 5 வண்டி இருக்கும், மாருதி ஈகோ எடுத்தீங்கன்னா 4 வண்டி இருக்கும், ஆம்னின் எடுத்தீங்கன்னா 5-6 வண்டி இருக்கும். இது இல்லாம இன்னும் 5-6 வண்டி வெளியே இருக்கு. சாண்ட்ரோ எடுத்தீங்கன்னா 3 வண்டி இருக்கும், குவிட் எடுத்தீங்கன்னா 3 வண்டி இருக்கும். எல்லாமே பேர் பேரா எடுத்திருக்கோம். நீங்க ஒரு வண்டி நம்பி வர தேவையில்ல. லோ மாடல் இப்போ வந்து ஒரு 800 வேணும் வந்தீங்கன்னா 5 வண்டி இருக்கு. 5ல ஏதோ ஒன்று 10 சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க கேட்கற மாடல்லயே இருக்கு, 50,000 இருக்கு, 1 லட்சத்துலயும் இருக்கு, 1.5 லட்சத்துலயும் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாங்க. இந்த 800 பாத்தீங்கன்னா 2006 மாடலுங்க. எல்பிஜி எண்டாஸ் 2027 வரையும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. அதே மாதிரி எல்பிஜிலயும் ஓடும், பெட்ரோலையும் ஓடும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 800 எடுக்க வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு பெட்ரோல் ஒன்னா கேஸ்ல ஓடாது, கேஸ்ல ஒன்னா பெட்ரோல், ரெண்டுலயுமே ஓடும். ஏசியும் ஒர்க்கிங் இருக்கு. உள்ள லெதர் சீட் கவர். இந்த சீட் கவர்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த 800 போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான கவரா போட்டிருக்கு. அது இதே பாத்தீங்கன்னா இன்ஜின் 100% இருக்கும். நீங்க எந்த மெக்கானிக் வேணா வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த வண்டின்னு கிடையாது, எல்லா வண்டியும் நீங்க மெக்கானிக் 100% வச்சு செக் பண்ணிக்கலாம். சூப்பர் வண்டிங்க. 1,20,000 ரூபாய் கஸ்டமர் எனக்கு பண்ணி கொடுங்க, ஃபைனலா பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நேர்ல வாங்க, கொஞ்சம் உட்காந்து பேசி பார்ப்போம். கொஞ்சம் முன்ன பின்ன கிடைச்சாலும் நேர்ல உட்காந்து பேசி வாங்கி கொடுக்கலாங்க. இந்த 800 பாத்தீங்கன்னா 2009 மாடலுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க. பெட்ரோலும் ஓடும், எல்பிஜி ஓடும். ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர் போட்டு வெறும் 20 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா உள்ள லெதர் சீட் கவர் எல்லாமே. நான் எல்லாத்துக்கும் ஏன் லெதர் சீட் கவர் சொல்றேன்னா, ஓவர் கவர் போட்டா வெறும் 2,000, 3,000 தாங்க. ஆனா உள்ள லெதர் போட்டிருக்காங்கன்னா 5,000, 6,000 ரூபாய்க்கு மேல வரும். நல்ல குவாலிட்டியா போட்டிருக்கு. அதாவது ஒரு பொருள் கொடுத்தோம்னா நல்ல குவாலிட்டியான பொருளோட கொடுக்குறோம். வண்டி நல்லா இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் ஃபைனல் ரேட் சொல்லுது. வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். எல்லாமே நான் சொல்றதா விலைன்னு கிடையாது. வந்து வண்டி ஓட்டி பாருங்க. 1க்கு 4 வண்டி இருக்கு. எது வேணா ஓட்டி பாருங்க. எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாங்க. இந்த 800 பாத்தீங்கன்னா 2007 மாடலுங்க. சிங்கிள் ஓனர். மேக்ஸிமம் நம்ம கிட்ட வந்து 1-2 ஓனர்ல தான் இருக்கும். சிங்கிள் ஓனர்லயே இருக்கு. பியூர் பெட்ரோல், ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கு. பெயிண்ட் டச்சப் கூட கிடையாது. உள்ள இதுலயும் சீட் கவர் நீங்க பாக்கலாம். நீங்க சீட் கவர் வேணா கூட ஒரு வண்டி காட்டுங்க, தப்புல காட்டுங்க, ஒரு வண்டி காட்டுங்க. எல்லாமே சீட் கவர் நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் இருக்கு. பால் லைன் 4 டயர் நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இதுக்கும் எஃப்சி பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஏன் இந்த எஃப்சி 5 இயர்ஸ் சொல்றேன்னா, எல்லாரும் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து கையில கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமா எடுத்துட்டு போவாங்க. இதே எஃப்சி இல்லாம நீங்க போய் எடுத்துக்கங்க, இந்த மாதிரி அந்த ஆர்டி ஆஃபீஸ் போகணும், இங்க போகணும், ஆர்டிஓ புரோக்கர்ட்ட போகணும், இந்த மாதிரி போகும்போது ஒரு கஸ்டமர் அலைச்சல் ஏற்படும். அதனால இது என்ன, எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கோம். எங்கேயும் அலைய தேவையில்ல. வந்தா வண்டி எடுத்துட்டு அழகா போயிட்டே இருக்கலாம். இந்த வண்டி இப்ப ஸ்டார்ட் பண்ணா எடுத்தா நேரா சென்னை போறனா கூட போலாம். நான் வழக்கமா சொல்ற மாதிரி தான். எடுத்தால் 400 கிலோமீட்டர் இருக்கிற கண்டிஷன்ல தண்ணி ஆயில் கூட செக் பண்ண தேவையில்ல. எடுத்தால் போலாம். ஏன்னா ப்ராப்பரா அந்த அளவுக்கு ப்ராப்பர் வண்டி. இந்த 800 பாத்தீங்கன்னா 2008 மாடலுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா இந்த வண்டிக்கு இருக்கு. பவர் விண்டோ ஆல்ட்ரேஷன்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜின் 100% இருக்கும். நீங்க இன்ஜின் நீங்க எந்த மெக்கானிக் வேணா செக் பண்ணிக்கலாம். இதுவும் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் இருக்கு. நல்ல குவாலிட்டியான வண்டிங்க. இது கஸ்டமருக்கு இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபைனான்ஸ் சீசிங் மாதிரி தாங்க. கம்மியா கொடுத்துடலாம். 97,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 2008 மாடல் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. 97,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். மார்க்கெட்ல 1.20. இந்த மார்க்கெட் வியாபாரமே வரல. 1.40 விற்குது, 1.50 விற்குது, நான் வரல. 97,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்கற மாதிரி லோ மாடல், லோ பட்ஜெட், எனக்கு ஒரு 50,000, 40,000 ஒரு 2 வீலர் வாங்குற காசுக்கு எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க இல்லைங்களா? அதுக்காகவே இந்த கார். இது பாத்தீங்கன்னா 99 மாடல், 2000 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இது பாத்தீங்கன்னா இதுவும் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். எது வேணா நீங்க செக் பண்ணலாம். நான் எதுக்குமே நான் சொல்லி தான் நீங்க பாக்கணும். எதுக்கு வேணா நீங்க சீட் கவர், உள்ள இன்டீரியர், பால் லைன் எல்லாமே செக் பண்ணலாம். இது டயர் நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ், லைட் இதெல்லாமே போட்டிருக்காங்க.
இதுவும் பாத்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்ல தான் இருக்கு. இந்த வண்டிக்கும் எஃப்சி கரண்ட்ல தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு 57,000 ரூபாய் ஃபைனலா கொடுக்கலன்னு நம்ம கஸ்டமர் சொல்லியிருக்காரு. நாங்க வந்து நேர்ல வாங்க உட்காந்து பேசி பார்க்கலாம். 50,000 கொடுக்கலாம், 55,000 கொடுக்கலாம், இல்ல குறைச்சு கூட கொடுக்கலாம். நேர்ல வந்து உட்காந்து பேசி பார்க்கலாம். இது லோ பட்ஜெட் காருங்க. 2 வீலர் காசுக்கு ஒரு கார். வண்டி சூப்பரா இருக்கும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க, 2007 மாடல், 8 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, சிங்கிள் ஓனருங்க. ஒரே ஓனர்லயே இருக்கு. ஆர்சி ஓனர் கையிலேயே இருக்கு. ஆர்சி ஓனரே வந்து உங்ககிட்ட வியாபாரம் பேசுவாரு. இதுக்கு ரெக்கார்டு இதுவும் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் எஃப்சி எடுத்தாச்சு, 1 இயர் இன்சூரன்ஸ் போட்டாச்சுங்க. 90,000 சர்வீஸ் ரெக்கார்டு நாமளே எடுத்து வச்சிருக்கோம். நீங்க போய் சர்வீஸ் கூட செக் பண்ண தேவையில்ல, நாமளே எடுத்து வச்சிருக்கோம். ரெக்கார்டும் கொடுத்துடலாங்க. இந்த ஆல்டோ பாத்தீங்கன்னா 2009 மாடலுங்க, பியூர் பெட்ரோலு, உள்ள லெதர் சீட் கவர், ஏசி எல்லாமே நல்லா இருக்கும், டயர் நல்லா இருக்கும், பால் லைன் நல்லா இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க, அதாவது அடிபடாத வண்டிங்க. வண்டி 100% நல்ல குவாலிட்டியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் 1.5 லட்சம் ரூபாயில ஒரு நீட்டான எனக்கு ஒரு கார் வேணுங்க, லாங் போற மாதிரி இருந்தாலும் சேஃப்டியா போற மாதிரி தைரியமா போற மாதிரி ஒரு கார் வேணும், இன்ஜின் நல்லா இருக்கணும்னு கேட்டாங்கன்னா இந்த கார் 100% கொடுக்கலாங்க. இது 1,60,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாங்க. நேர்ல வந்து சிட்டிங் உட்காருங்க. கஸ்டமர் வண்டி தான், நேரடியா கஸ்டமர்கிட்ட உட்காந்து நம்ம ட்ரை பண்ணி பேசுவோம். இந்த ஆல்டோ பாத்தீங்கன்னா 2007 மாடலுங்க, இதுவும் 8 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருச்சு. இதுவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்லயே இருக்கு. இதுக்கும் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரெக்கார்ட் எடுத்தாச்சு, 5 வருஷம் எஃப்சி எடுத்தாச்சுங்க. இன்சூரன்ஸ் 1 வருஷம் லைவ் இருக்கு. இதுக்கும் பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் இருக்கு. சீட் கவர் உள்ள நல்லா இருக்கும். எல்லா வண்டிக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா 1,55,000 ரூபாய் ஃபைனல் விலை கேக்குது. நேர்ல வாங்க கொஞ்சம், அது இது கஸ்டமர் வண்டி தான். நேர்ல கஸ்டமர் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பார்கின் பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு பார்கின் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி பேரா நீங்க கேட்கற மாதிரி வண்டி எல்லாமே இருக்கு. எல்லா கலர்லயுமே இருக்கு. எந்த கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஈகோ பாத்தீங்கன்னா 2011ங்க, 12 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, எல்பிஜி என்டாஸோட இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் தான். லெதர் சீட் கவர், நீங்க சீட் கவர் எல்லாம் போய் நீங்க பாருங்க. எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் சீட் கவர் லெதர்ல தான் போட்டிருக்கோம். 7 சீட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்டர் பண்ணி தான் வச்சிருக்கோம். எல்பிஜிலையும் ஓடும், பெட்ரோல்லையும் ஓடும், குவாலிட்டியான வண்டி. அதே மாதிரி ஈகோ பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 ரூபா, 2,000 ரூபா, 3 ரூபாய்க்குள்ள இருக்க பட்ஜெட்ல வந்து ஈகோ கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம கிட்ட 3-4 வண்டி இருந்துச்சு. இப்ப நீங்க வரும்போது ஒரு வண்டி கொடுத்தோம். அதுவும் இல்லாம இன்னும் ஈகோ 4 வண்டி நிக்குது. இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு 2,60,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலான்னு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. நேர்ல வாங்க, அதுல இருந்து குறைச்சு கொடுத்தாலும் கொடுக்கலாம். நேர்ல உட்காந்து நம்ம பேசி பார்க்கலாம். வண்டி 100% பால் லைன் நல்லா இருக்கு. எந்த வண்டியிலுமே டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த ஈகோ பாத்தீங்கன்னா 2021 மாடலுங்க, டீ போர்டு வெஹிக்கிளுங்க. நிறைய கஸ்டமர் வருவீங்க என்னன்னா ஓன் போர்டு மட்டும் தான் பண்றீங்களான்னு கேட்கறனாலே நாங்க டீ போர்டு மேக்ஸிமம் இப்போ 1-2 எடுக்க ஆரம்பிச்சாச்சு. டீ போர்டும் 1-2 இருக்கு. இது இல்லாம டாடா ஜஸ்ட், டிசையர் எல்லா வண்டியுமே இருக்கு. டீ போர்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா 2021 மாடல், பியூர் பெட்ரோலுங்க, ஏசி ஒர்க்கிங் இருக்கு. வண்டியில ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராட்ச் கூட இருக்காது. வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி 100% குவாலிட்டி இருக்கும். நீங்க தாராளமா உள்ள இன்டீரியர், அவுட்டர் லுக் எல்லாமே நீங்க காட்டலாம். இது பாத்தீங்கன்னா சில்வர் பம்பர், கேரியர், பேக் பம்பர், படிக்கட்டு எல்லாமே இருக்கும். இது கஸ்டமருக்கு 550க்கு ஃபைனலா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸும் கரண்ட்ல தான் இருக்கு. நேர்ல வாங்க, இன்னும் குறைச்சு கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். நேர்ல என்னைக்குமே நேர்ல வாங்கன்னு சொல்ற காரணம் என்ன, சிட்டிங் உட்காந்து பேசும்போது தான் விலைகள் இன்னொரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன குறையுங்க. இந்த ஈகோ பாத்தீங்கன்னா 2011 மாடலுங்க, செகண்ட் ஓனர். இதுவும் எல்பிஜி என்டாஸ்மெண்ட், சங்கிரி நம்பர் TN52ங்க. இதுவும் சீட் கவர் நீங்க காட்டலாம், இன்டீரியர் காட்டலாம், எல்லாமே காட்டுங்க. சீட் கவர் உள்ள மேல அப்பல்சரு நீங்க எல்லாமே காட்டுங்க. எல்பிஜிலையும் ஓடும், பெட்ரோல்லையும் ஓடும், நல்ல குவாலிட்டியா இருக்கும். வண்டி அடிபடாத வண்டி. அவுட்டர் பால் லைன் நீங்க காட்டலாம். எல்லா வண்டிக்கும் நீங்க அவுட்டர் பால் லைன் எதுவுமே கேட்க வேண்டாம், பயந்து காட்டவே தேவையில்ல. எல்லாமே நீங்க காட்டலாம். வண்டி நல்லா இருக்கும். இது கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 2,75,000 ரூபாய் கொடுக்கலாம்ங்கிறாரு. நீங்க நேர்ல வாங்க, நேர்ல குறைச்சு பேசுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதே ஈகோ எங்கிட்ட ஒரு 2,15 ரூபா 2,10 கூட இருக்கு. 2011 மாடல் 2,15 2,10க்கும் இருக்கு. அதையும் தரேன். ஏன்னா ரேட்டை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. இந்த வண்டி விலை அதிகமா சொல்றாங்க, இந்த ஆபீஸ்ல விலை அதிகமா சொல்றாங்கன்னா 2,10,000 2 லட்சம் ரூபாய்க்கு எங்கிட்ட வண்டி இருக்கு. அதுவும் வண்டி பார்க்க உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையான விஷயங்கள் என்னன்னா, எடுத்து கொண்டு போய் நம்ம மெக்கானிக் பட்டில் 20,000 30,000 செலவு பண்ணுவோம். எடுக்கிறப்ப நல்லா இருக்கும். 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் அதோட விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதனால சொல்லிடுறேன். அது வேணாலும் இருக்கு. 2011ல இதே வண்டி கம்மியா வேணாலும் எடுத்துக்கலாம். 2021 மாடலுங்க, 20 லாஸ்ட் 21 மாடல், ஒரே ஓனர், வெறும் 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர் நல்லா இருக்கும், இன்டீரியர் நல்லா இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா சீட் கவர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். இது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இதுக்கு கேரியர், எக்ஸ்ட்ரா கேரியர் எல்லாமே இருக்கும். எது டென்ட் ஸ்கிராட்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது கஸ்டமர் வண்டி தாங்க. இது கஸ்டமர் என்ன கேட்கறாருன்னா 5,15 ரூபாய்க்கு போகுமான்னு கேட்டாரு. அவளுக்கெல்லாம் போகாது, 5 ரூபாய்க்குள்ளதான் போகும்னு சொல்லியிருக்கோம். 20 லாஸ்ட் 21 புதுசு. இன்னைக்கு ஈகோ பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் தாண்டிருச்சு. மேக்ஸிமம் வாங்க, ஒரு 4,90 5 லட்சம் ரூபாய் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேங்க. சூப்பர் வண்டி இது. இதுதான் வண்டின்னு இல்ல, பின் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட வண்டி இல்ல. சப்போஸ் எனக்கு 3 லட்சம் ரூபாயில வண்டி வேணும்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதிகபட்சம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். ஈகோ இது இல்லாம வெளியே பாக்குற மாதிரி இன்னும் 5 to 6 வண்டி 10 வண்டி கிட்ட இருக்கு.
தாராளமா நீங்க தைரியமா ஒரு வண்டி வேணும்னு நினைச்சா நீங்க வந்துகிட்டே இருக்கலாம். ஆமணி ஆகட்டும், சின்ன கார் ஆகட்டும், பெரிய கார் எதா இருந்தாலும் சரி, ஈகோல இருந்து எதா இருந்தாலும் சரி, நீங்க தைரியமா ராஜகணபதி நோக்கி வந்துகிட்டே இருக்கலாம். ஆமணி வேணுங்க, வழக்கமே உங்களுக்கு தெரியும் ராஜகணபதி கார்ஸ்னாவே ஆம்னினாவே ராஜகணபதி கார்ஸ். எப்பவுமே 10-12 வண்டி இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 வண்டி இருக்கு. அதுல 3 வண்டி பாலிஷ் போட போயிருங்க, வண்டி வந்துரும். அதுவும் இல்லாம வெளியே வந்து கஸ்டமர் லைன்ல பாத்தீங்கன்னா இன்னும் 5 to 10 வண்டி, எப்படி வந்தாலும் 20 வண்டி எப்பவுமே கையில இருந்துகிட்டே இருக்கும். தைரியமா வரலாம். இந்த ஆம்னியன் பாத்தீங்கன்னா 2017 மாடலுங்க, 17 ஒரே ஓனர், லோக்கல் நம்பர், ஈரோடு நம்பருங்க. சீட் கவர், இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபிட்டிங்ஸ் வேணும், இந்த வண்டிக்கு நான் வந்து ஒரு பம்பர் வாங்கணும், கேரியர் வாங்கணும், இல்ல இன்சூரன்ஸ் போடணும், இல்ல ஆர்டிஓ சம்பந்தப்பட்ட வேலை எதா இருந்தாலும் இங்கேயே பார்த்து கொடுத்துடலாங்க. நீங்க வெளியே ஒன்னொன்னுக்கு ஒரு இடத்துக்கு போக தேவையில்ல, எல்லாமே ஒரே இடத்துல. உங்களுக்கு எது வேணாலும் இங்க பண்ணிக்கலாம். வண்டி சம்மந்தப்பட்டதா எது வேணாலும் இங்க பண்ணி கொடுக்கலாம். ஒரு பம்பர் வேணும்னா இங்கே வந்து மாட்ட சொன்னாலும் மாட்டி கொடுத்துட்டு போயிருவாங்க. கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு என்னவோ அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கு இன்டீரியர் சீட் கவர் இதெல்லாம் முடிஞ்சது என்னென்ன குவாலிட்டியா போடணுமோ, எது தேவைப்பட்ட விஷயமோ அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2017 ஒரு ஓனருங்க, எல்பிஜிங்க, ஈரோடு நம்பர், ஒயிட் கலருங்க. சீட் கவர், இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். எம்பிஎஃப் இன்ஜினுங்க, கார்பரேட்டர் இன்ஜின் மேக்ஸிமம் இருக்காது, இருந்தாலும் சொல்லிடுவேன். இங்க இருக்கிற 5 வண்டியுமே பாத்தீங்கன்னா எம்பிஎஃப் இன்ஜினுங்க. இது கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா 2,95,000 கொடுத்துடலாம். மார்க்கெட்டு நீங்க விசாரிச்சுக்கலாம். நான் மார்க்கெட்டே நான் சொல்ல வரல, 3 லட்சம் 4 லட்சம் எல்லாம் சொல்ல வரல. நீங்க மார்க்கெட்டு நீங்களே OLXலயோ எதுலயோன்னு நீங்க போட்டு நீங்க விசாரிச்சுங்க. 2,95,000 எடுத்து தரேன். அதுல இருந்து ஏதோ பார்கின் ஆகிறனாலும் ஆகலாம். வாங்க உட்காந்து பார்க்கலாம், கஸ்டமர்கிட்ட பேசி பார்க்கலாம். இன்னும் அதுல இருந்து 5,000 10,000 குறைக்கிறனாலும் குறைக்கலாம். வாங்க நேரில் உட்காந்து பேசி பார்க்கலாம். இந்த ஆம்னியன் பாத்தீங்கன்னா 2015 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர். உள்ள பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் எல்லாமே இருக்கும். இதுவும் எல்பிஜி பிளஸ் பெட்ரோல். மேக்ஸிமம் எல்பிஜி பிளஸ் பெட்ரோல்னா பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ்லயும் ஓடுங்க. அதாவது கேஸ்ல மட்டும் தான் ஓடும், பெட்ரோல்ல மட்டும் தான் ஓடுங்கிற மாதிரி இல்ல, ரெண்டுலயுமே ஓடும். லோக்கல் நம்பர் 34 நம்பருங்க, சில்வர் கலர். பாடியில ஒரு சின்ன ஒரு டென்ட் ஸ்கிராட்ச் கூட பார்க்க முடியாது. நீங்க எப்படி வேணா சுத்தி காட்டிக்கலாம். அதே மாதிரி நான் எப்பயும் சொல்றதுதான், என்னை நம்பி மட்டும் எல்லாம் எடுக்கவே வேண்டாம். ஒரு மெக்கானிக்கை கூட்டு வாங்க, மெக்கானிக் கூட்டு வந்து A to Z எல்லாமே பாருங்க. அது போயிருக்குமா இது போயிருக்குமான்னு பயந்து எடுக்க வேண்டாம், அரை மனசோட எடுக்க வேண்டாம். ஒரு வண்டி ஒரு வாட்டர் சர்வீஸ்ல கொண்டு போய் ஹைட்ராலிக் வச்சு ஏத்தி அடியில பிளாட்ஃபார்ம் முத கொண்டு பார்த்துட்டே எடுங்க வண்டி. ஏன்னா இந்த அளவுக்கு சொல்றேன், அந்த அளவுக்கு வண்டி தரமா இருந்தா தான் சொல்ல முடியும், வண்டி தரமா இருக்கும். இந்த ஆம்னி பாத்தீங்கன்னா 2007 மாடலுங்க. இது பாத்தீங்கன்னா FC 5 வருஷம் எடுத்தாச்சு, சேல் நம்பர், இன்சூரன்ஸ் 1 வருஷம் இருக்கும், எம்பிஎஃப் இன்ஜின். இதுவும் இன்டீரியர் நல்லா இருக்கும், டயர் நல்லா இருக்கும். அதாவது கஸ்டமர் நிறைய பேர் கேட்கற விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த பட்ஜெட்ல வந்து எனக்கு வந்து ஒரு 1.5 பட்ஜெட் 1.25 ரூபா பட்ஜெட் தான் இன்னைக்கு ரொம்ப வாண்டட்ல ஆம்னியன் போயிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேக்ஸிமம் இந்த பட்ஜெட் கிடைக்க மாட்டேங்குதுன்னா நல்ல பொருள் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு 1.25 ரூபா 1.5 ரூபாயில் நிறைய வண்டி இருக்குங்க, ஆனா அது வேற குவாலிட்டி. எனக்கு குவாலிட்டியா நான் கஸ்டமர் கொடுத்தா கம்ப்ளைண்ட் மறுபடியும் வரக்கூடாது, அந்த மாதிரி வண்டி கொடுக்கணும்னு நினைப்பேன். இது வந்து 1,55,000 கஸ்டமர் சொல்றாரு. ஒரு 1.47 48 அந்த மாதிரி கொடுக்கலாங்கிறாரு. நேர்ல வாங்க, ஒரு 1.40 கூட கிடைக்கலாம், இல்ல அதுக்கு கீழே கிடைக்கலாம், இல்ல மேல கிடைக்கலாம். நேர்ல உட்காந்து பேசிக்கலாம். ஆனா வண்டி 100% தைரியமா எந்த மெக்கானிக் வேணா செக் பண்ணிக்கலாம், யார வேணா கூட்டு வந்து இந்த வண்டியை காட்டலாம். 100% வண்டி இருக்கும். 1.5 லட்சம் ரூபாயில சூப்பர் வண்டி. நீங்க இதே மாதிரிதான் எடுத்தால் இங்க இருந்து போகணும், சென்னை போகணும்னா தாராளமா இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2010 மாடலுங்க, ஃபேன்சி நம்பர் ஆல் 7 7777. இதுக்கும் பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். இதுவும் எல்பிஜிலயும் ஓடும், பெட்ரோல்லயும் ஓடும். 2010 மாடலுங்க. அதே மாதிரி இது மார்க்கெட் விலையோட இது கம்மியா தான் சொல்லுது. இந்த ஃபேன்சி நம்பர் அப்போ வாங்கும் போதே 50,000 1 லட்சம் எது வேணா கட்டி வாங்கிருக்கலாம். ஏன்னா நம்பர் கண்டிப்பா பணம் கட்டி தான் வாங்கியிருப்பாங்க. இந்த நம்பருக்காக எல்லாம் பணம் சேர்த்து கேட்க கிடையாது. 1,75,000 கொடுத்துடலாம். ஒரே விலை 2010 மாடல். நீங்க வெளியே விசாரிச்சுக்கலாம். ஃபேன்சி நம்பரோட 1,75,000 கொடுத்துடலாம். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன், அதாவது விலை கம்மியா கொடுக்கறதுனால பொருள் தரம் குறையும், ஓப்பனான விஷயம். அது இந்த வண்டி அப்படி நீங்க நினைச்சு வரவே வேண்டாம், வண்டி நல்லா இருக்கும். எதனால இது விலை கம்மியா கொடுக்குறேன்னா ஃபைனான்ஸ் சீசிங், இதான் ஒரே காரணம், வேற எல்லாம் காரணம் கிடையாது. விலை கம்மியா எவ்வளவு குறையுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குவாலிட்டி குறையும். நல்லா நோட் பண்ணிங்க, குவாலிட்டி குறையும். இந்த வண்டி ஃபைனான்ஸ் சீசிங் காரணமாக மட்டும்தான் இந்த விலை கம்மியா கொடுக்குது, சரிங்களா? ஆனா வண்டி நல்லா இருக்கும், தைரியமா வந்து நீங்க ஓட்டி பாத்துக்கலாம், நல்லா இருக்கும். இது எந்த மெக்கானிக் வேணா செக் பண்ணிக்கங்க. இந்த ஆம்னியன் பாத்தீங்கன்னா 2007 மாடலுங்க. இதுக்கும் ரெக்கார்டு FC கரண்ட்ல இருக்கு. இதுக்கும் 5 இயர்ஸ் எடுத்தாச்சு. இதுக்கும் இன்டீரியர் நல்லா இருக்கும். இதுவும் சில்வர் கலர். 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்ல சில்வர் கலர் மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வர கஸ்டமர் எல்லாம் எனக்கு 1.5 லட்சம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளதான் மேக்ஸிமம் ஆம்னியன் கேட்டு வராங்க. 1-2 தான் லேட்டஸ்ட் கேட்கறாங்க. எனக்கு நானும் முடிஞ்ச அளவுக்கு வண்டி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 வண்டி 3 வண்டி ஆம்னி டெலிவரி ஆகிட்டே தான் இருக்கு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு தான் இருக்கோம். இது வந்து லோ மாடல் சூப்பர் வண்டிங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 1.40 45 கொடுத்துருவாங்க. கஸ்டமர் வண்டி தான். 2007 மாடலுங்க. ரெக்கார்டு கரண்ட்ல 5 வருஷம் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் நீங்க FC நோக்கியோ, இன்சூரன்ஸ் இல்ல, FC இல்ல, வேற ஏதோ ஃபிட்டிங்ஸ் போகணும்னு நினைச்சு எங்கேயும் போக வேண்டாம். மேக்ஸிமம் எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி FCல இருந்து ஆர்டிஓபிஎஸ் வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவோம். அதே மாதிரி புக்குக்கு 10 வருஷம் இல்ல 15 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் புக்குக்கு நான் கேரண்டி கொடுத்துறேன்.
புக்கில் ஏதோ சின்ன மாற்றம், ஏதோ சின்ன குறைகளோ நிறைகளோ இல்ல ஃபைன் கேஸ் எது இருந்தாலும் சரி 10 வருஷம் ஆனாலும் புக்குக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்ட் குவிட்டுங்க, 2023 மாடலுங்க, வெறும் 50,000 கிலோமீட்டர், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு, ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா வீட்டுல லேடிஸ் ஓட்டுறதுக்கே ஆட்டோமேட்டிக்ல ஒரு நல்ல வண்டியா வேணும்னு கேட்பாங்க. இது வந்து புது வண்டி பாத்தீங்கன்னா நீங்க 7 ரூபாய் தாண்டி வருதுங்க. இது கஸ்டமருக்கு 5,15,000 விலை சொல்லுது. வாங்க நேர்ல உட்காந்து சிட்டிங் உட்காந்து பேசுங்க. கஸ்டமர் வண்டி தான். இதுலயும் பாத்தீங்கன்னா 5 உடச்சு முன்ன பின்ன கூட கிடைக்கலாம். நேர்ல வந்து உட்காந்து பேசுங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி 100% குவாலிட்டியா இருக்கும். 34 நம்பருங்க, லோக்கல் நம்பர். வண்டி சுத்தமா இருக்கும். சீட் கவர்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து ஏசில இருந்து பால் லைன் எல்லாமே நல்லா இருக்கும். ஷோரூம் வண்டி. இந்த கிட்டு பாத்தீங்கன்னா 2018 மாடலுங்க, மேனுவல் வண்டிங்க. இது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலாய் வீல், ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்கிரீன் செட், லெதர் சீட் கவர் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கு. ஃபிட்டிங்ஸே ஒரு 60-70,000 ரூபாய்க்கு போட்டு வச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ வந்துரும், பவர் ஸ்டேரிங் வந்துரும், ஏசி வந்துரும், டச் ஸ்கிரீன் செட்ல இருந்து எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல நேர்ல வாங்க 3.25 கொடுக்கலாம், 3.30 கொடுக்கலாம், இல்ல குறைச்சு கூட கொடுக்கலாம். வண்டி ரெண்டுமே சூப்பரான வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் வீடியோங்க, டீசல் வண்டிங்க, 2010 மாடலுங்க, செகண்ட் ஓனர். இது பாத்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே சூப்பரா, லெதர் சீட் கவர்ல சூப்பரா இருக்கும், இன்ஜின் சூப்பரா இருக்கும். தாராளமா மெக்கானிக் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுவும் கஸ்டமர் வண்டி தான். கஸ்டமர் வந்து 3,55,000 ரூபாய் 50,000 ரூபாய் ரேஞ்சுக்கு ஃபைனலா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நேர்ல வாங்க, முன்ன பின்ன உட்காந்து பேசலாம். மைலேஜ் பாத்தீங்கன்னா 22-23 கிடைக்கும். தாராளமா செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். எந்த மெக்கானிக் வேணா காட்டலாம். இந்த சாண்ட்ரோ பாத்தீங்கன்னா 2011 மாடலுங்க, செகண்ட் ஓனர், 12 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. இது பாத்தீங்கன்னா எல்பிஜி எண்டாஸோட இருக்கு. வண்டி 100% குவாலிட்டியா இருக்கும், ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும். நீங்க இதுவும் அதே மாதிரி எந்த மெக்கானிக் வேணா செக் பண்ணலாம். உள்ள லெதர் சீட் கவர், ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. ஒரு 2.5 பட்ஜெட்ல நல்ல வண்டியா குவாலிட்டியான வண்டி வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு இது வந்து சூப்பர் வண்டிங்க. வண்டி நல்லா இருக்கும், கஸ்டமர் வண்டி தான். நேர்ல வந்து உட்காந்து இது முன்ன பண்ண பேசி எடுத்து கொடுக்கலாங்க. சாண்ட்ரோ பாத்தீங்கன்னா 2011 மாடலுங்க, செகண்ட் ஓனர், பியூர் பெட்ரோல்ல இருக்கு. இதுவும் உள்ள லெதர் சீட் கவர், ஏசி நல்லா இருக்கும், 4 டயர் நல்லா இருக்கும், பால் லைன் நல்லா இருக்கும். அடிபடாத வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க. வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு 2,35,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்குங்க. நேர்ல வாங்க, உட்காந்து முன்ன பின்ன பேசி கூட எதுவும் பண்ணி கொடுக்கலாம். நேர்ல உட்காந்து பேசினால் மட்டும்தான் விலை கொஞ்சம் முன்ன பின்ன என்னன்னு நம்மளுக்கே தெரியுங்க. இந்த சாண்ட்ரோ பாத்தீங்கன்னா 2007 மாடலுங்க, செகண்ட் ஓனர், 5 வருஷம் எஃப்சி எடுத்தாச்சுங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. இதுவும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் வண்டி தான், பார்க் அண்ட் சேல் விட்டுருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு 1,000 ரூபாய் ரேஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த ரேஞ்சு போகாதுன்னு சொல்லியிருக்கேன். இதை அனுசரிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். வாங்க நேர்ல வாங்க, வண்டி ஓட்டி பாருங்க. வண்டி பிடிச்சிருந்தால் மெக்கானிக் செக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் ரேட் என்னங்கிறது டைரக்ட் கஸ்டமர் டு கஸ்டமர் உட்காந்து பேசிக்கலாம். இந்த வேகனர் பாத்தீங்கன்னா 2008 மாடலுங்க, 5 வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு கொடுத்துடலாம். பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி. வேகனர் மேக்ஸிமம் கிடைக்கிறதே இல்ல. இது கஸ்டமர் 1,80,70 ரேஞ்சுக்கு ஃபைனலா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நேர்ல வாங்க, அதுலயும் ஒரு 5,000 10,000 முன்ன பின்ன குறைச்சி எடுத்து கொடுத்துடலாங்க. இப்போ பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மாருதி ஜென்னுங்க. 2 வண்டி இருக்கு. இது 2004 மாடலுங்க, இது 2006 மாடலுங்க. இது ஓல்டு ஷேப் பாடி தான். வண்டி பாடி ரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பாடி வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது ஓப்பனா சொல்லிடலாம். இதுவும் பாத்தீங்கன்னா எல்பிஜி எண்டாஸோட இருக்கு, இது எல்பிஜி எண்டாஸோட இருக்கு. ரெண்டுமே 100% குவாலிட்டியான வண்டி. நீங்க தாராளமா ஓட்டி பாத்துக்கலாம். ரெண்டுமே மெக்கானிசம் எல்லாமே நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் இருக்கு, லெதர் சீட் கவர், எல்பிஜி எண்டாஸ், ரெக்கார்டு கரண்ட் எல்லாமே இருக்கு. இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங், லெதர் சீட் கவர், ரெக்கார்டு கரண்ட் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 1,30,000 ரூபாய் ரேஞ்சு கேக்குறாங்க. நேர்ல வாங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அனுசரிச்சு எடுத்து கொடுக்கணுமோ எடுத்து கொடுக்கலாம். வேலை கேட்க அதிகமா இருந்தாலும் நேர்ல வந்து உட்காருங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குறைஞ்ச மாதிரி எடுத்து கொடுக்க முடியும் எடுத்து கொடுத்துடலாம். நான் பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க, 2011 டாப் மாடல், ஃபேன்சி நம்பர் 9,000 நம்பர் பாத்துங்க, 9,000 ஃபுல் ஃபிட்டிங்ஸோட வண்டி. அதாவது எக்ஸ்ட்ரா கொடி கம்போ, பம்பரு, எக்ஸ்ட்ரா ஆர்னு எல்லாமே இருக்குங்க. வண்டி நல்ல குவாலிட்டியான வந்து பால் லைன் நீங்க சுத்தி கூட காட்டிடலாம். 100% பால் லைன். உள்ள இன்டீரியர் நல்லா இருக்கும், ஏசில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும், டயரு எல்லாமே நல்லா இருக்கும். 2011 மாடல், 5.5 லட்சம் ரூபாய் கேட்குறேன், 5,5 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம். இன்னொரு 5,000 10,000 கம்மியா கூட கொடுத்துடலாம். நேர்ல வந்து வண்டியை பாருங்க. மார்க்கெட்ல கண்டிப்பா நீங்க OLX இதுல போய் 2011 மாடல் எவ்வளவு போகுதுன்னு செக் பண்ணீங்க. டாப் மாடல், SLE கிடையாது, VLXங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2020 மாடலுங்க, ஸ்கார்பியோ S5ங்க. இது பாத்தீங்கன்னா 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. நீங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் நீங்க செக் பண்றதுக்கு இது சொல்லவே தேவையில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா 10,25,000 ரூபாய் கொடுத்துறேன். மார்க்கெட்ல OLXல 14 லட்சம் ரூபாய் கீழே இந்த வண்டி இருக்கான்னு நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். 10,25,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்தலாம். எதனால கம்மியா கொடுக்கறனா, இது பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் சீசிங் வண்டிங்க, அதனால கம்மியா கிடைக்குது. இது ஸ்கார்பியோ S5ங்க, அடிபடாத வண்டி, வண்டி சூப்பர் வண்டி, 1.25 சர்வீஸ் ரெக்கார்ட். தாராளமா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இதுக்கு லோனே பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபா ஆகும். வண்டி எவ்வளோ 10,5 லட்சம் ரூபா, லோன் 12 லட்சம் ரூபா.